அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், த டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் காரிடார் ஆஃப் தமிழ்நாடு கன்சிஸ்ட் ஆஃப் சென்னை, கோயம்புத்தூர், ஹொசூர், சேலம் அண்ட் திருச்சி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்ட் இட் இஸ் மேனேஜ்டு பை டிட்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா? தமிழ்நாட்டின் பாதுகாப்பு தொழில்துறை வழித்தடம் சென்னை, கோயம்புத்தூர், ஒசூர், சேலம் மற்றும் திருச்சிராப்பள்ளி ஆகியவற்றை உள்ளடக்கியது. கரெக்ட் தான். தமிழ்நாடோட டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் காரிடார்னா இந்த 5 டிஸ்ட்ரிக்ட் வரும். ஓகேங்களா? சென்னை, ஹொசூர், சேலம், திருச்சி, கோயம்புத்தூர். சரியா? இது எல்லாமே வரணும். சரியா? ஸோ இது டிட்கோவால் நிர்வகிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் காரிடாரை மேனேஜ் பண்றது யாருன்னா டிட்கோ. சரியா? ஸோ போத் கரெக்ட் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, அவள் அப்படிங்கிற திட்டம். ஸோ செல்ஃப் டிஃபென்ஸ் ட்ரைனிங் ஃபார் விமன் போலீஸ் ஆஃபீஸர்ஸ். அவள் பெண் காவல்துறை அதிகாரிகளுக்கான தற்காப்பு பயிற்சி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட் தான். தமிழக காவல்துறைக்கு கீழே இருக்கக்கூடிய திட்டங்கள். அடுத்தது, ஆனந்தம், மென்டல் ஹெல்த் கவுன்சிலிங் ஃபார் விமன் போலீஸ் ஆஃபீஸர். ஆனந்தம் அப்படிங்கிறது பெண் காவல்துறை அதிகாரிகளுக்கு, பெண் காவலர்களுக்கு மனநல ஆலோசனை வழங்குவது. சரிங்களா? ஸோ ரெண்டுமே சரியான திட்டங்கள் தான், சரியா தான் இருக்கு. போத் கரெக்ட் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆச்சு. சரியா? ரைட். அடுத்தது, which factors contribute to the growing prevalence of hypertension in India? இந்தியாவில் உயர் ரத்த அழுத்தம் அதிகரித்து வருவதற்கு என்ன காரணிகள் பங்களிக்கின்றன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்திருக்காங்க? ஹை இன்டேக் ஆஃப் ப்ராசஸ்டு ஃபுட். பதப்படுத்தப்பட்ட உணவுகளை அதிகமாக உட்கொள்வது. அதாவது நம்ம பேக்டு ஃபுட் ஐட்டம்ஸ் அண்ட் தென் இந்த ஃப்ரைட் ரைஸ் மாதிரியான விஷயங்கள், இந்த மாதிரி பதப்படுத்தப்பட்ட உணவுகளை அதிகமாக உட்கொள்றோம். அதுல உப்பு கண்டென்ட் அப்படிங்கிறது, சால்ட் கண்டென்ட் அப்படிங்கிறது அதிகமா இருக்கு. சரிங்களா? ஸோ அதனாலையும் நமக்கு இந்த உயர் ரத்த அழுத்தம் அப்படிங்கிறது வருது. அதே மாதிரி இன்க்ரீஸ் ஸ்கிரீன் டைம். ஸ்கிரீன் டைம்னா நம்ம போனை பார்க்கறது தான் இன்க்ரீஸ் ஸ்கிரீன் டைம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ போனை ரொம்ப நேரம் பார்க்கறதுக்கும் ஹைப்பர் டென்ஷன் வர்றதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, நம்ம போனை அதிக நேரம் பார்க்கறதுனால பிசிக்கல் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது கம்மியாகுது. ஓகேங்களா? பிசிக்கலா நம்ம போய் எடுத்து ஒரு நடந்து போறதாகட்டும், இல்ல ஒரு எக்ஸசைஸ் பண்றதாகட்டும், அந்த பிசிக்கல் ஆக்டிவிட்டி கம்மியாகுது. ஸோ இன்டைரக்டா பார்த்தோம்னா அதுவுமே ஒரு முக்கியமான காரணம் தான். கேம் விளையாடுறதுனால ஒரு டென்ஷன் ஆகும். இந்த மாதிரியான விஷயங்கள கூட சொல்லலாம். அடுத்தது, மென்டல் ஸ்ட்ரெஸ், ஒர்க் ரிலேட்டட் ஸ்ட்ரெஸ், ஸ்டூடண்ட்ஸ்க்கு இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரெஸ். ஸோ அதெல்லாமும் நம்ம இதுல ஒரு காரணமா எடுத்துக்கிறோம். இந்த மாதிரியான காரணங்களால தான் இந்தியாவோட ஹைப்பர் டென்ஷன் அப்படிங்கிறது அதிகமாயிட்டே போகும். சரியா? ஸோ 3 காரணிகளுமே வரும். ஆல் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். சரியா? அடுத்தது, which state was the highest contributor to India's GST revenue in financial year 24-25? ஸோ இந்தியாவோட ஜிஎஸ்டி வருவாயில எந்த மாநிலம் அதிக பங்களிப்பை வழங்கியது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எந்த மாநிலம் அப்படின்னா, முதல் இடத்துல மகாராஷ்டிரா, 2வது இடத்துல குஜராத், அடுத்ததா பாத்தீங்கன்னா 3வது இடத்துல நமக்கு கர்நாடகா. சரியா? ஸோ யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா தான் அதிக கான்ட்ரிபியூஷன்ஸ். இந்தியாவோட ஜிடிபிக்கு அதிக கான்ட்ரிபியூஷன் யாருன்னா மகாராஷ்டிரா. சரியா? அடுத்தது, வேர்ல்டு ஹைப்பர் டென்ஷன் டே இஸ் அப்சர்வ்ட் ஆன். உலக உயர் ரத்த அழுத்த தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு மே 17ஆம் தேதி. சரியா? ஸோ இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திருக்கோம். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.